பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கானா வினோத், அசைக்க முடியாத இடத்துல இருக்காப்புல கானா வினோத். டைட்டில் வின்னர் கானா வினோத் தான். இப்போ இருக்க நிலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதே மாதிரி ஸ்மூத்தாக போச்சுன்னா டைட்டில் வின்னர் கானா வினோத். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் ஃபுல்லாக கானா வினோத் தான் பிடிச்சிருக்கு. அவர் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே மற்றபடி என்டர்டெயின் பண்ணுறது அவர் தான். ஸோ கானா வினோத்தின் ஓட்டை அசைக்க முடியாது. அவர் தான் நம்பர் 1ல் இருக்கார். கிட்டத்தட்ட 25% இருக்கார். எவனும் பக்கத்தில் கூட வர முடியல, வாய்ப்பே கிடையாது. மெஜாரிட்டி இவர் தான். இந்த சீசனில் அதிக ஓட்டுக்களை வாங்குறது இவர் தான். போன வாரம்லாம் இவன் இருந்தான், விக்ரமை முடிச்சிட்டாங்க கதையை. விக்ரம்லாம் சோழி முடிஞ்சு வக்ரம் புத்தியை பார்த்துட்டாங்க. அடுத்து பாருக்கு நல்ல ஓட்டுங்க. இந்த 2 வாரம் 3 வாரமாக நல்ல ஓட்டு. அதுக்கு முன்னெலாம் ஓட்டு கிடையாது. வாட்டர்மெலனுக்கு இருந்த ஓட்டெல்லாம் பாருக்கு கிடையவே கிடையாது. வினோத் வாட்டர்மெலன் இவங்க தான் அதிக ஓட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு அதிகமாக இருந்துச்சு. திவ்யாவுக்கு இருந்துச்சு இடையில. மற்றபடி யாருக்குமே ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ திவார் எப்படி சரிஞ்சாரோ அது மாதிரி சரிஞ்சு தான் போகணும்னு பார்த்தா பாருக்கு பயங்கரமாக ஓட்டு போடுறாங்க. வேறு லெவல் ஓட்டிங்க. 2வது இடத்தில் கிட்டத்தட்ட 15% ஓட்டு. ஸோ இப்போதைக்கு உள்ள நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் மேக்ஸிமம் பாரு தான். வின்னர் வினோத், ரன்னர் பாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ உள்ள நிலைமை இதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலே கேமர் பாரு. பிக் பாஸுக்குன்னே அளவெடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும்? எப்படி திவாகர் மாதிரி பாரு வேறு லெவல். அடுத்து 3ஆம் இடத்தில் திவ்யா. இந்த திவ்யாவுக்கு எவன் ஓட்டு போடுறான்னு தெரிலங்க. போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓட்டு. அவங்க பாட்டு போடுறாங்களா இல்லை பிஆர் போடுறாங்களா என்னன்னே தெரில. இவ்வளோ ஓட்டு வாங்குகிற அளவுக்குலாம் டிசர்வ் கிடையாதுங்க. சாண்ட்ரா பிரஜைனுக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அது அளவு தான் ஓட்டு கிடைக்கணும். ஆனால் இதுக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 5th சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எந்த அஃபிஷியலில் அன்அஃபிஷியல் எடுத்தால் கூட டாப்பில் தான் இருக்குது. அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. எப்படி திவ்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு விடுவுது? இல்லை காசு கொடுத்து போடுறாங்களா இல்லை என்னன்னே தெரிலங்க. எதுவும் பேக்கப் இருக்கா திவ்யாவுக்கு? யாரும் பெரிய விஐபியோட ஒரு ஆளாக இருக்குமா என்னன்னு தெரியலங்க. அடுத்து 4வது இடத்துல தாங்க விக்ரம். ஃபஸ்ட்டு இருந்தால் போன வாரம்லாம். இப்போ 4வது இடத்துக்கு தூக்கிட்டாங்க. ஏன்னா வக்கர புத்தியை காமிச்சனாலையா என்னன்னு தெரியல. நல்லா ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தான், நல்லா கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படி மக்கள் மத்தியில் இவ்வளோ கம்மியாகிடுச்சு ஓட்டுன்னு தெரில. டைட்டில் ஃபைனல் வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் டைட்டில் அடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்கள் போன வாரம் 2 வாரம் நல்லா ஓட்டு போட்டுருந்தாங்க. டக்குன்னு ஒரே வாரத்தை கீழே ஆக்கிட்டாங்க. அடுத்து 5வது இடத்துல கமருதீனுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு ஓட்டு போயிட்டுருக்கான். இந்த வாரம் ஆரம்பிச்சிட்டான் திரும்ப. பழைய கமருதீன் வந்துட்டான் உள்ள. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கான்ஸ்டண்ட்டாக அவனுக்கு ஓட்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க. முதல் வாரத்துலேருந்து கான்ஸ்டண்ட்டாக ஓட்டு இருக்குன்னா அது கமருக்கு மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் மேலே கீழேன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் கமருதீனுக்கு அந்த 4வது இடம், 3வது இடம், 5வது இடத்துக்குள்ளேயே தான் இருப்பான். ஃபஸ்ட்டு போனது கிடையாது, செகண்டும் போனது கிடையாது, கீழே வந்ததும் கிடையாது. உண்மையில் கமருக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அடுத்து 6வது சேண்ட்ராமி. வாம்மா துரையம்மா இது வங்க கடலம்மா. மதராசப்பட்டினம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஸோ ஸ்கோரிங் பண்ணிகிட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எப்படின்னா தனித்தனியாக ஆடுறாங்கன்னு ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, வெளியே போகிற அளவுக்கு ஓட்டு கிடையாது. ஒயில்ட் கார்டு இந்த வாரம் தூக்குவாயின்னு நினைக்கிறேன். அமித்தை தூக்கிடுவான்னு நினைக்கிறேங்க. இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சாண்ட்ராவுக்கு ஓரளவு ஓட்டு இருக்குது. ஸோ தப்பிக்கிற அளவுக்கு ஓட்டு இருக்குது. பெரிய அளவுக்கு இல்லை, தப்பிக்கிற அளவுக்கு சாண்ட்ராவுக்கு ஓட்டு இருக்குது. சாண்ட்ராவோட கம்மியாக இருக்கிறது பிரஜைன். அடுத்து 7வது இடத்துல இருக்கார் பிரஜைனுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டைங்க. பேசிக்கிறதே இல்லை. ஒரு கண்டஸ்டன்ஸ் மாதிரி இறங்கிட்டாங்க. திவ்யாவோட பேசிக்கிட்டு இருக்காரா, க்ளோஸாக இருக்கனால பொசசிவ் ஆகிடுச்சு புருஷன் மேலே சாண்ட்ரா. ஸோ இவர் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தார் கமல் மாதிரி. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேமுக்குள்ளே வர்றாப்புல பிரஜைன். ஸோ இப்படி தான் இருக்கணும். தட்ஸ் குட். ஓட்டு பெரிய அளவில் இல்லை, ஆனால் ஓகே. அடுத்து 8வது இடத்துல சுபிக்ஷா தான் 8வது இடம். ஸோ சுபிக்ஷாவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு இல்லை. இந்த வாரம் வெளில போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது.
அதே நேரத்தில் நல்லா ஓரளவு ப்ளே பண்ணுறதுனால உள்ளே வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஓட்டே இல்லைங்க. சுபிக்ஷாவுக்கு ஏன் ஓட்டு இல்லைன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஒருவேளை ஃபேக்காக இருக்கனாலையா இல்லை என்னன்னே தெரில. ஸோ நல்லா தான் ஆடுது கேமு, ஆனால் ஓட்டு இல்லை. அடுத்து கனி 9ஆம் இடத்துல இருக்குங்க கனி, ஆனால் ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வாரம் அதிகமான சான்சஸ் போன வாரமே அனுப்ப வேண்டியது அனுப்பலை. இந்த வாரம் கனியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டபுள் எவிக்ஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கனி வேஸ்ட்டுமா. அடுத்து அமித் போன வாரம் நல்ல ஓட்டு வாங்கினாருங்க. விக்ரம் மாதிரியே போன வாரம் நல்ல ஓட்டு இருந்துச்சு, ஆனால் எங்கே மிஸ் பண்ணாருன்னு தெரில. இந்த வாரம் கண்டிப்பாக அவர் வெளில போகிறாருங்க. ஒயில்ட் கார்டில் ஒரு ஆள் எடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி. முடிஞ்சு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ எடுக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அமித் நிலமையை. கடைசியில் இருக்காப்புல யாரே எஃப்ஜே என்ன ஆட்டம் போட்டாங்க. ஆனால் மக்கள் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பெரிய கேமரு ஸ்ட்ராங் பிளேயர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல தம்பி. ஆதரவை பேசணுன்னா ஆள் அப்படியே அமைதியாகிட்டான் பார்த்தீங்களா. ஸோ வெளியில் நமக்கு பேர் இல்லை நேம் இல்லைங்கிறத இந்த வாரம் ஓரளவு தெரிஞ்சிருச்சு போல். அதனால தான் அடக்கி வாசிக்கிறான். ஸோ எப்போ வேணாலும் வெளில வரலாம். எஃப்ஜேலாம் எடுத்துருங்க, ஆனால் எடுக்க மாட்டாங்க இந்த மாமா டிவி. அதாங்க பிரச்சனை. கடைசியில் இருக்கான், எடுக்க மாட்டாங்க. இப்போ வியானா இருக்கா, ஆதிரை வேறு இருக்குது, ட்ரையாங்கல் லவ் வேறு பண்ணணும், அதனால் அனுப்ப மாட்டாங்க. பாயாசம் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா, கனி, அமித் இந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஸ்ட்ராங் பிளேயர் கூட தூக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு பாயாசம்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்